ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். டிவிகேனா ரவுடிசம் இத நிரூபிச்சிருக்கிறாங்க தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள். சேலத்துல விஜய் அவர்கள் பேசினார், வாய்க்கிழிய பேசினார். தாவேக்கால எல்லாருக்கும் முன்மாதிரி, தாவேக்கால எந்த ஊழல் நடக்கிறது இல்ல, எந்த ரவுடிசங்களும் இல்ல அப்படின்றது ரொம்ப பெருமையா பேசினார். முதல்ல விஜய் அவர்கள், நீங்க நின்னு பேசுறீங்கல்ல, உங்க நிர்வாகிகளை எப்படி நீங்க கட்டமைச்சிருக்கீங்க, உங்க நிர்வாகிகளை எப்படியெல்லாம் நீங்க வழி நடத்துறீங்க அப்படின்றத முதல்ல கவனிங்க. முதல்ல விஜயே பாத்தீங்கன்னா ஒழுங்கா நடக்கிறது இல்ல அப்படின்னு நான் சொல்லல, அவர் கூட இருந்த முன்னாள் மேனேஜர் பி.டி. செல்வகுமார் அவர்கள் சொல்லி இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம ஒரு உதவியாளரா இருந்த ஒரு நபர் அப்படி இருக்கிறாரு, விஜய் அவர்கள் சாப்பாட்டுல முடி இருந்ததுக்காக என்ன மாறிலே எட்டி உதச்சி என்ன அடிச்சு என்ன பண்ணாரு, வெளியே துரத்திட்டாரு. இப்படி பல குற்றச்சாட்டுகளை விஜய் மேல முன்னாள் மேனேஜரும் சரி முன்னாள் ஊழியரும் சரி குவியலா குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். சேலத்துல நடந்த அந்த மாநாட்டுல முடிஞ்ச பிறகு செய்தியாளர்களை ரவுடிகளை வைத்து அடிச்சிருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளே ரவுடிகள் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ற அளவுக்கு தான் காரை ஏத்தி ஒரு செய்தியாளரை தாக்க முயற்சி இருக்கிறாங்க. இதை கேட்டா அடிச்சிருக்காங்க. நீ எப்படிடா என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடியெல்லாம் அடிச்சுட்டு காருக்குள்ள போயிட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு வெக்கக்கேடான செயலங்கன்னா இருக்குதா? அடிக்கிறீங்கல்ல, எதிர்க்க நின்று செய்தியாளர்களை நீங்க மேற்கொள்ள நம்ப வேண்டாமா? ஓடி போயிட்டு கோல மாதிரி என்ன பண்ணிட்டா போல, ஒளிஞ்சுக்கிட்டா போல. இறங்கி வாயா, நியாயத்தை கேளியா, நியாயத்தை பேசியானா விடுவார். ஆனா நம்ம செய்தியாளர்களு பக்கா மாசு, காரை சூழ்ந்துட்டால ஒரு இன்ச்சு கார் நகரவே இல்லை, அந்த அளவுக்கு வச்சு செஞ்சிருக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சேலம் மாவட்டத்துல அந்த மாநாடுல ஒருத்தர் உயிர் எழுந்திருக்கிறார். இது எப்படி சார் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட பேட்டி எடுத்துறாங்க. மாவட்ட செயலாளர் முழுப்பலா பதில் சொல்லாம கிளம்பி போயிருக்காரு. நீங்க எப்படி மாவட்ட செயலாளர்கிட்ட நியூஸ் எடுக்கலாம்? அந்த உயிரிழந்த நபரை குறித்து மாவட்ட செயலாளர்கிட்ட நீங்க நன்றி விசுவாசமா இருங்க, உங்க மாவட்ட செயலாளருக்கு வாலாட்டுங்க, நன்றி விசுவாசமா இருங்க. ஆனா நியாயம், நீதி, நேர்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, உங்க இஷ்டத்துக்கு செய்தியாளர்களை நீங்க அடிப்பீங்களா? இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு ஒரு அராஜகத்தை மேற்கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு சிறந்த உதாரணம் இந்த விவகாரம். செய்தியாளர்களை சந்திக்க மாட்டாரு, ஆனா இவர் நியூஸ் செய்தியில போடணும். தமிழக வெற்றி கழகம் செய்தியாளர்கள் இல்லைன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் இந்த விஷயத்துல டாப்ல வந்திருப்பாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. இன்னைக்கு செய்தியாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விஜய் மேல ஒரு பெரும் குற்றத்தை சுமத்தினா, விஜய் கட்சி மேல ஒரு பெரும் குற்றத்தை சுமத்தினா விஜய் எப்படி ஃபேஸ் பண்ணுவாரு, என்ன பண்ணுவாரு அப்படின்னு ஒரு விவகாரம் இருக்குல்ல. இதெல்லாமே தெரிஞ்சுக்காம ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு கண்டனத்தை கூட இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட விடல. செய்தியாளர்கள் மேல தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தாக்குதல் நடத்தினது கண்டனத்துக்குரியது, விட்டாங்களா? அந்த நிர்வாகி மேல ஆக்ஷன் எடுத்தாங்களா? கிடையவே கிடையாது. செய்தியாளர்கள் மேல கை வைத்தால் என்ன நடக்கும் அப்படின்றத ஸ்பாட்டிலேயே செய்தியாளர்கள் என்ன பண்ணிட்டாங்க, நிரூபிச்சு காமிச்சிட்டாங்க. ஏன்னா அவரு இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா இந்த தார் வண்டியில வந்திருக்கிறாரு அட்வொகேட். நீங்க யார வேணா இருங்க, எது வேணா இருங்க, செய்தியாளர்களை நீங்க என்ன பண்ணணும், மதிக்கணும். செய்தியாளர்களை நீங்க உங்க நியூஸ் எல்லாத்தையும் ஒளிபரப்புறது யாரு? செய்தியாளர்கள் தான். செய்தியாளர்களை நீங்க பகைச்சிட்டு நீங்க கட்சி நடத்த முடியுமா அப்படின்னா, இன்னைக்கு ஜனநாயகத்தின் தூணாய் நிக்கிறவங்க செய்தியாளர்கள். இந்த செய்தியாளர்களை எப்படி நீங்க ஹானர் பண்ணணும், அட்லீஸ்ட் அவங்கள நீங்க மதிக்கலன்னா கூட பரவாயில்ல, எதுக்கு கைய வைக்கிறீங்க? உங்களுக்கு சாதகமா எடுத்தா தலையில தூக்கி வச்சு ஆடுவீங்க, உங்களுக்கு பாதகமா எடுத்தா தூக்கி போட்டு அடிப்பீங்களா? இதுதான் தமிழக வெற்றி கழகத்தோடைய நியாயம், நீதி, நேர்மலாவா? மேடைக்கு மேடை விஜய் அவர்கள் அப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன், அதை கிழிச்சிருவேன், இதை கிழிச்சிருவேன் பேசுனா மட்டும் போதாது, செயல்ல இருக்கணும். நீங்க பேசி முடிச்சுட்டு அப்படி போன உடனே உங்க நிர்வாகிகள் எந்த மாதிரி ஒரு அராஜகத்துல அட்டுழியத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. கொஞ்சம் கூட தைரியம் இல்லாம அடிச்சு போட்டு கோழ மாதிரி உள்ள போயிட்டு காரை பூட்டிட்டு உக்காந்துருக்காரு. இறங்கி ஒரு மன்னிப்பு. செய்தியாளர்கள் என்னங்க கேட்டாங்க, அவரு எங்களை காரை ஏத்திட்டாரு, தட்டி கேட்டதுக்கு அடிச்சுட்டாரு, இத நாங்க என்ன பண்றோம், அவர் இறங்கி எங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. கேட்டுட்டு போக வேண்டியதானே, ஏன் போக மாட்டீங்க? இன்னைக்கு செய்தியாளர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த நபர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க, வழக்கும் பதிவாயிருச்சு. இது மாதிரி நிறைய இடத்துல நடக்குது. செய்தியாளர்களுக்கு அநீதி அப்படின்றது அது ஆளுங்கட்சியா இருக்கட்டும், ஆண்ட கட்சியா இருக்கட்டும், புதுசா கட்சியா இருக்கட்டும், நிறைய பேரு என்ன பண்றாங்க, இதெல்லாம் தட்டி கேட்கணும். உண்மையிலேயே செய்தியாளர்கள் மேல கை வைத்தால் என்ன நடக்கும் அப்படின்றத நிரூபிக்கணும். உடனே அந்த சேலம் மாவட்டத்துல நிரூபிச்சாச்சு. செய்தியாளர்கள் எல்லாம் ஒன்று கொண்டு அந்த காரை முற்றுகையிட்டு அவரை மன்னிப்பு கேட்க வச்சாங்க. ஆனா இத குறித்து குறைந்தபட்சம்
எந்த ஒரு கண்டனம் கூட தமிழக வெற்றி கழகத்துல இருந்து வரல. இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு கூட சொல்லலன்னா பாத்துக்கங்களேன், அந்த ரேஞ்சுக்கு போயிருக்கு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது ஒரு அராஜக கட்சி, அட்டுழியம் செய்கிற கட்சி, ரவுடிசங்களை ஏவி விடுற ஒரு கட்சி அப்படின்றது வெட்ட வெளிச்சமாயிருது. நீங்க பேசிக்கலாம், தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு மாறுதலை தருது, மாற்றத்தை தருது, ஒரு பூகம்பத்தை தருது, அப்படி இப்படி நீ எது வேணாலும் பேசலாம். ஆனா செயல்ல என்ன இருக்கு? வெறும் மேடை பேச்சுகளை கேட்டு மட்டும் நம்பி போறதுக்கு ஒரு சில கூட்டம் உங்களுக்குள்ள இருக்கலாம். மக்கள், பொதுமக்கள் என்ன எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் கொஞ்சமாச்சுன்னா ஒரு குறைஞ்சபட்சம் கண்டன அறிக்கை அவருக்கு என்ன தெரியுமா? விஜய்க்கு மீட்டிங் முடிச்சாரா போய் உட்காந்துருவார் பனையூர்ல. 10 நாள் 20 நாள் 30 நாள் என்ன பண்ணுவாரு? ரெஸ்ட் எடுப்பாரு. திருப்பி ஒரு கூட்டத்துக்கு வருவாரு, எழுதி கொடுக்குற மேட்டர் எல்லாம் பேசுவாரு, திமுகவை திட்டுவாரு, கைத்தட்டல் வாங்குவாரு, விசில் வாங்குவாரு, திருப்பி போயிடுவாரு. வெளியில என்ன நடந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. என் கூட்டத்துல வந்து ஒருத்தர் இல்ல 41 பேர் இறந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. செய்தியாளர்கள், எங்க கட்சி நிர்வாகிகளை தாக்கப்பட்டாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. இது மாதிரி பொதுமக்கள் எவ்வளவு கஷ்டங்களை வேதனைகள் அனுபவிச்சாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. விஜயை பொறுத்த வரைக்கும் பனையூருக்கு போனோம், வெளியே வரணும், மேடையில பேசணும், கைத்தட்டல் வாங்கணும், திமுகவை 4 திட்டணும், திருப்பி உள்ள போய் பூந்துக்கணும், திருப்பி இதேதான் ரொட்டீனா செஞ்சுட்டு இருக்காரு கண்டி விஜய். இறங்கி வந்து கிரவுண்ட்ல என்ன செஞ்சாரு, என்ன பண்ணாரு? வெறும் கூட்டங்கள்ல மட்டும் பேசிட்டா உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? மக்களோட மக்களா நிக்கணும், மக்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கணும், மக்கள் படுகிற கஷ்டங்கள் பாடுகள் எல்லாத்தையும் புரிஞ்சு அவங்களோட இல்லுங்க. இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள், நற்றுப்பேட கட்சி கூட போய் மக்களுக்காக நிக்கிறாங்க, போராட்டத்துல இறங்குறாங்க, எல்லா மறியலும் பண்றாங்க, கண்டனங்கள் பண்றாங்க. தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணுச்சுன்னு நான் கேட்கிறேன். விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு இறங்கி ரோட்ல வந்து இறங்கி நின்று போராடினாரு? வெயில் முதல்ல அவருக்கு ஆகுமா? ஏசிலேயே போயிட்டு ஏசிலேயே வரணும், அவ்வளவுதான். மத்தபடியெல்லாம் விஜய் அவர்களுக்கு வெயில் ஆகவே ஆகாது. நீங்க வேணா பாருங்க, பிரச்சாரம் மேற்கொள்றேன். இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சரா இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவரா இருக்கட்டும், ஊர் ஊரா போறாங்க. வெயில், மழை, பனி, இனி பக்கமா ஊர் ஊரா போயிட்டு மக்களை சந்திச்சு வாக்கு சேகரிக்கிறதுல ஈடுபடுறாங்க. ஆனா விஜய் ஒரு இடத்துல செட்டிங்கா வந்து நின்றுடுவாரு, ஹாயா போயிட்டு ஹாயா வந்துருவாரு, ஏறி நின்று ஒரு 10 நிமிஷம் பேசுவாரு, இறங்கி போயிட்டு உக்காந்துருவாரு, அதுக்கப்புறம் பனையூருக்கு வண்டியை விடுவாரு, அங்க போயிட்டு ஒரு 50 நாள் ரெஸ்ட் எடுப்பாரு, திருப்பி வரு. இதேதான் ரொட்டீனா வச்சுன்னு இருக்காரு கண்டி, மத்தபடி வேற எதுவுமே செய்யறது இல்ல. ஆனா இவரு பேசுற பேச்சுல எல்லாரையும் உசுபேத்தி விட்டு போயிடாரு. நிர்வாகிகள் என்ன பண்றாங்க? ஏடாகூடமா வேலைகளை செஞ்சிடறாங்க. சோ அவங்க மாவட்ட செயலாளர் நியூஸ் எடுக்க போனாங்க, இவருக்கு சம்பந்தமே இல்ல அந்த அடித்த நிர்வாகிகளுக்கு. அவரு ஸ்கோர் பண்ணணும்ன்றதுக்காக செய்தியாளர்களை தாக்கி, நீ எப்படிப்பா என் மாவட்ட செயலாளர்கிட்ட நியூஸ் எடுப்ப, எப்படி நீ இது பண்ணலாம், அதெல்லாம் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி உருட்டி அடிச்சு உடைச்சு காருக்குள்ள போய் பூந்துனாப்புல. இந்த அளவுக்கு தான் கோழைத்தனமா இருக்கிறாங்க. விஜய் எப்படி பனையூர்ல போய் பூட்டிக்கிறாரோ, இவங்க என்ன பண்றாங்க? காருக்குள்ள வீட்டுக்குள்ள போய் முடிறாங்க. யாருன்னா ரோட்டுக்கு இறங்கி வந்து பேஸ் பண்ணுங்க, பிரச்சனையா பேஸ் பண்ணுங்க. நீங்க தான் தாக்குதல் உண்டாக்குறீங்க, அந்த தாக்குதலுக்கு மன்னிப்பு கேட்கறாங்க செய்தியாளர்கள், ஆனா இறங்கி வர மாட்டாரு. இந்த அளவுக்கு தான் கோழையா இருப்போம். இவங்களுடைய வீரம் இப்படிப்பட்ட ஒரு வீரமா தான் இருக்குது கண்டி, மத்தபடி வேற எதுவுமே கிடையாது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஒரு பத்திரிகையாளனா நானும் அந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவிக்கிறேன். விஜய் அவர்கள் வெட்கப்படணும், கேவலமா இருக்குது. உண்மையிலே செய்தியாளர்கள் மேல கை வைத்த அந்த நிர்வாகிய கண்டனம் தெரிவிச்சிருக்கணும், பதவி விட்டு நீக்கி இருக்கணும். இதுவரைக்கும் மேல்மட்ட நிர்வாகிகள் யாருமே கூட ஒரு கண்டனம் தெரிவிக்கல. செய்தியாளர்கள் மேல கை வைத்தது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகியை நீக்கவே இல்லை, அந்த நிர்வாகியை கண்டிக்கவே இல்லை. பத்திரிகையாளனா நானும் அந்த சம்பவ தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கிறேன். விஜய் வெட்கப்பட வேண்டும். இதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இதே போல நீடிச்சிருந்தா தமிழ்நாட்டு மக்கள் தமிழக வெற்றி கழகத்தை புறந்தள்ளுவாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. சேலம் தாவேக்கா மக்கள் சந்திப்பு பரப்புரை கூட்டத்துல செய்தியாளர்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க தாவேக்கா நிர்வாகிகள் மூலமா. இதை பத்தி ஒரு கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.